ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை மேலோட்டமாய் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? நீ வேசியா இருந்தா கூட பரவாயில்ல, வா உன்னைய சேர்த்துக்கிறேன்னு சொல்றாருன்னு முட்டாள்தனமாய் சிந்திப்பது உண்டு. நானே 47 வருஷம் ஆகுது. சில மாதங்களுக்கு முன் வரைக்கும் 46 வருஷமா அதுதான் அர்த்தம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. கேள்வி என்ன அப்படின்னா, கர்த்தர் கேட்கிறார் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னன்னா, ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ அப்படின்னு சொன்னா, இங்க அவன்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தர் தன்னுடைய ஜனம் பாவம் செய்யும் பொழுது பரவாயில்ல வா வா, நீ வேசியை போல கெட்டு போனாலும் பரவாயில்ல, உன்னைய நான் சேர்த்துக்கிடுவேன், என் அன்பு மாறாத அன்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றதாக நாம் தவறாய் புரிந்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கேளுங்க, மீதி வசனம். அந்த தேசம் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று அப்படிங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். மேலோட்டமா நுனிப்புல் மேய்கிறவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க 10,000 பேருக்கு போதிக்கிற பாஸ்டரா இருந்தாலும் சரி, 10 பேருக்கு போதிக்கிற பாஸ்டரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வேத வார்த்தை தான் நமக்கு அஸ்திவாரம். இங்க நீ வேசித்தகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, வா உன்னைய சேர்த்துக்கிறேன்னு சொல்றதாகவா அங்க எழுதியிருக்கு? என்ன வார்த்தைங்க? என்னிடத்தில் திரும்பி வான்னு தான் சொல்றாரு. திரும்பி வரலன்னா என்ன கேள்வி சிந்திக்கணும். தீர்க்கதரிசி கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார், பிரபாகர் கேட்கல. வார்த்தையின் அடிப்படையில நான் கண்ட வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் மாறாத அன்புடையவர். கர்த்தரிடத்திலே அன்புக்கோ கிருபைக்கோ நீடிய தயவுக்கோ சாந்தத்துக்கோ பற்றாக்குறையே இல்லை. தாராளமா இருக்கவர். கடல் அளவு அவருடைய அன்பு நல்லது. ஆனா சகோதரனே, உன்னையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை திரும்பி வா. இங்கிலீஷ்ல எப்படி எழுதி தெரியுமா? இந்த திரும்புதல் அப்படிங்கிறது டர்ன், மனந்திரும்புதல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் எழுதி. அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், என்னிடத்தில் திரும்பி வா அப்படின்னா மனந்திரும்பி வா. பிரதர் 50 வருஷமா மனம் திரும்பி ஆண்டவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ போயிட்டு என்கிட்ட மனம் திரும்புன்னு பேசாதீங்க. அதுக்கு தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செய்து தாழ்மையாய் உங்கள் விசுவாசத்தின் அஸ்திவாரம் வார்த்தையில் இருக்கும்படிக்கு, உங்க கடந்த கால அனுபவத்தில் அல்ல, யாரோ ஒருவருடைய பிரசங்கத்தபடி வாழ்வான். நம்முடைய மனம் திரும்புதல் 30 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ இருக்கலாம். இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? ஆவியானவர் கேட்கிறார்.
இன்றைக்கு நான் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற மனுஷனாய் இருந்தால் மாத்திரமே எனக்கு கிருபை, இரக்கம், தயவு கொடுக்கப்படும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். தொடர்ந்து வாசிப்போம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது, அல்லது தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத காண்பிக்கிறார். 3 அது நிமித்தம் மழை வருத்தாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. எதன் நிமித்தம்? வேசித்தனத்தின் நிமித்தம். பின்னாடி நான் வாசிக்கிறேன். உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். இங்கிலீஷ்ல yet you have the forehead of a whore அப்படின்னா விபச்சாரியின் நெற்றி இருக்கிறது அப்படின்னா நீ நாணமாட்டேன் என்கிறாய். அப்படின்னா உன் தவறு, உன்னுடைய அக்கிரமம் உனக்கு தெரியவில்லை, உன்னுடைய பெருமை உனக்கு தெரியவில்லை, உன் பொருளாசை உனக்கு தெரியவில்லை, உன் நிலைமை, உன் சுயநலம் உனக்கு தெரியவில்லை. நீ சுயநலமாய் சிந்திக்கிறாய், பெருமையாய் இருக்கிறாய், இப்படி அநேக பாவங்கள் செய்து நீ வேசியாய் இருக்கிறாய். அதை குறித்து உனக்கு உணர்வில்லை. அவர் என்ன சொல்றாரு? நீ அப்படி இருந்தாலும் வா, உன்னைய நான் ஏத்துக்கிறேன் சொல்றாரு. மடத்தனமா இல்ல? வார்த்தையை புரட்டுறதா இல்ல? அப்படியா சொல்றாருங்க? நீ நாணமாட்டேன் என்கிறாய். You refuse to repent. அருமையான ஊழிய சகோதரர்களே, நான் கண்டுபிடித்ததை நேர்மையா உங்களுக்கு போதிக்கிறேன். சும்மா மேலோட்டமா வேதத்தை வாசித்து நாங்கள் உண்மையா இல்லாமல் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் ஆண்டவரே எங்களை கழுவுங்க கழுவுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு அவர் பொறுமையா இருப்பார்? நான் மனம் திரும்பாத பட்சத்தில், இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். நாம என்ன சொல்றோமா? 4ஆம் வசனத்துல எரேமியா 3:4 நீ இது முதல் என்னை பாத்தீங்களா? கரெக்ட் டயக்னோசிஸ். நான் டாக்டர், பேஷண்ட் போனா எழுதுவாங்க, இன்னைக்கு காசுக்காக இன்னைக்கு 10-15 டெஸ்ட் எழுதுவாங்க. ஆனா 2 டெஸ்ட் செஞ்சா போதும். சத்திய ஆவியானவர் உங்களையும் என்னையும் கரெக்டா டயக்னோஸ் பண்ணக்கூடிய கர்த்தர் என்ன சொல்றார்? நீ சொல்ற கர்த்தர் நல்லவர்ப்பா, சதா காலமும் கோபமா இருக்க மாட்டார், அவர் இறங்கிடுவார். அப்படி சொல்லிக்கிட்டு இப்படி நீ சொல்லியும், 5ஆம் வசனம் என் பைபிள்ல நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புக்களை செய்து மிஞ்சி போகிறாய். நம்முடைய நிலைமை, என் இருதயம் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கிறேன்? நீ மனம் திரும்ப மாட்டோம் என்கிறாய். உன் அக்கிரமத்தை குறித்து, விபச்சாரத்தை குறித்து நாண மாட்டோம் என்கிறாய்.
பாவம் இருக்கு. இன்றைக்கும் கிறிஸ்தவம் 2க்கு பதிலாக 1000 பிரிஞ்சு கிடக்கு. ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னாரு, நெட்ல போய் பாருங்க, 45,000 பிரிவினைகள் இருக்கு. 45,000 பிரிவினை உள்ளவர்கள் எல்லாரும் நாங்க தான் சரியான சபை, நாங்க தான் சரி, எங்களோட வந்து ஐக்கியப்படுங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்கள் நானும் என்ன செய்யுது? சிஎஃப்சி சகோதரர்களை போய் கேளுங்க, எங்க சபைக்கு வாங்க, எங்க சபைக்கு வந்தாதான் நீங்க நித்தியத்துல போய் சேருவீங்க. நான் சிஎஃப்சி காரன் தான், நான்லாம் அப்படி போதிக்கிறதே கிடையாது. நான் நேர்மையா உங்களுக்கு சொல்றேன். என் சபைக்கு வான்னு நான் எவனையும் கூப்பிட மாட்டேன், வார்த்தையை காண்பிப்பேன். மனம் திரும்பினா குணப்படுவ, கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். மனம் திரும்பலன்னா அக்கிரம செய்யக்காரனே அகன்று போ. இப்ப நான் சத்தமா பேசி உங்களை பயமுறுத்தல, நித்தியத்துல ரொம்ப நிதானமா சரியாய் உன்னை நான் அறியேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா என்ன ஆகும்? ஆண்டவரே, நான் 47 வருஷமா சபை நடத்தினேன், சிஎஃப்சி மூப்பர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா? உன் இருதயத்துல மனம் திரும்புதல் இல்லப்பா. என்னைய போல தாழ்மையா இல்ல, என்னைய போல சுயநலமற்ற மனுஷனா இல்ல, நீ உனக்காகவே வாழ்ந்த ஊழியக்காரன்னு சொல்லிட்டு நீ ஊரை ஏமாற்றி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்த. உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. உனக்கும் உன் சபைக்கும் வேணா சம்பந்தம் இருக்கலாம். நீ வேணா சிஎஃப்சி, சிஎஸ்ஐ, இன்னும் கத்தோலிக்கர்கள் கூட, நாங்க தாங்க தாய் சபை, நீங்க எல்லாம் பிரிஞ்சு போனவங்க. ஆள் பொண்ண பேசிக்கிட்டே இருக்கலாம். அங்க போனா உங்க லேபிள் செல்லுபடியாகாது. ஆவியை நிறுத்து பார்க்கிற கர்த்தர் பிரபாகர் உன்னை கொஞ்சம் நிறுத்து பார்க்கட்டும், என்னை நிறுத்து பார்ப்பார். அவரை போல் என்னை சுத்திகரித்துக் கொண்டு அவர் சத்தம் கேட்டு அவர் பின்னா போய் வாழ்நாள் முழுவதும், ஒரு நாள் அல்ல, நேற்று மனம் திரும்பிங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பி, அப்படி நான் மனம் திரும்பி என்னை சுத்திகரித்து நான் அவர் சத்தம் கேட்கிற ஆடாய் என்னுடைய மேய்ப்பர் இயேசுவுக்கு பின்னால் போயிருந்தேன். ஆனால் அவர் பிரபாகர் தெரியும் உன்னை, வா உட்கார் அப்படின்னு என்னை வலது பாசத்துல உட்கார வைப்பார். அப்படி இல்லாம நான் சீனியர் பிரதர், 47 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன், மூப்பர்களுக்கெல்லாம் மூப்பர், பாஸ்டர்களுக்கெல்லாம் பாஸ்டர், அப்படியெல்லாம் செல்லுபடியாகாது எதுவுமே. ஆவியை நிறுத்து பார்த்து நீ பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாகி தேவசாயல் அடைந்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட தேவ மனுஷனா? நீ என்ன பேரை சொன்னாலும், எந்த சபையை சேர்ந்தவனா இருந்தாலும், எந்த ஊர்க்காரனா இருந்தாலும், எந்த தேசத்துக்காரனா இருந்தாலும் வா உட்காரும்பார். மாறாக எனக்கானதை நான் தேடி, என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டி, நான் 100க்கு தலைவன், 1000க்கு தலைவன், 10,000 பேருக்கு தலைவன் சொல்லிட்டு இருந்தா நீ எத்தனை பேருக்கு தலைவனாரு? அக்கிரம செய்யக்காரனே அகன்று போ அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் இந்த வேதம் கர்த்தரை காண்பிக்கிறது. ஆமென். சரி, சீர்கெட்ட இஸ்ரவேல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை ஆங்கில வேதாகமத்துல, அதுவும் நான் படிக்கிற அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படிங்கிற மொழிபெயர்ப்புல எப்படி எழுதினா ஃபெய்த்லெஸ் அப்படின்னு எழுதி. சீர்கெட்டங்கிற வார்த்தைக்கு ஃபெய்த்லெஸ் அப்படின்னா விசுவாசம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். Have you seen what he said, that faithless one Israel? அப்படின்னு சொன்னா மனம்
விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் மாத்திரமே விசுவாசிக்க முடியும். மனம் திரும்பாத எந்த மனுஷனும் அவரை விசுவாசிக்க முடியாது. ஒன் ஆஃப்டர் தி அதர். மனம் திரும்பாத ஒரு மனுஷன் விசுவாசிக்கவே முடியாது. பின்னாடி இன்னமும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இப்ப என்னோட கோர்வையா சிந்திச்சுட்டு வாங்க. இஸ்ரேல் சீர்கெட்ட அப்படிங்கிற தமிழ் வார்த்தை தவறான மொழிபெயர்ப்பு. மனம் திரும்பவும் இல்லை, மனம் திரும்பாததுனால நீ விசுவாசிக்கவும் இல்லை. 2:2:4 எவ்வளவு அக்யூரேட் டயக்னோசிஸ் பார்த்தீங்களா? நான் டாக்டர், நானே என்னுடைய அனுபவத்தில் நான் வியாதியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னை தாயின் கருவிலே உண்டாக்குனவர் ஒரு சகோதரர் பாட்டு பாடினார். என்னை உண்டாக்குனீங்க, என்னை பெற்றீங்க, வளர்த்தீங்க, பேர் வச்சீங்க அப்படின்னு. உங்களுடைய A to Z எல்லாம் அவருக்கு தெரியும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். அங்க போயிட்டு நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்க முடியாது. இத பாருங்க அப்படின்னு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. அங்க நீ மனம் திரும்பினா விசுவாசிப்ப, விசுவாசிக்கலன்னா நீ மனம் திரும்பல. விசுவாசம் இல்லாத இஸ்ரேல் சந்ததியே, விசுவாசம் இல்லாத யூதா ஜனமே, நான் தான் உன்னை பெற்றேன், பேரு வச்சேன், வளர்த்தேன், நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய். கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவனாக்கினாள். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு. திரும்புங்கிற வார்த்தை ரிட்டர்ன், ரிப்பன்ட். அடுத்து இங்கிலீஷ்ல சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்புங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, ரிட்டர்ன் ஃபெய்த்லெஸ் இஸ்ரேல். திரும்பவும் சொல்றேன், ஒரு மனுஷன் மனம் திரும்பினாதான் விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கலன்னு சொன்னா, அவன் மனம் திரும்பலன்னா விசுவாசிக்க முடியாது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, மனம் திரும்பி என்னிடத்துல வந்தேன்னா நான் உன்னை நீ என்னை விசுவாசிக்கும்படிக்கு உனக்கு அருள் செய்வேன் அப்படிங்கிறார். பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட, என்ன சத்தத்தையே காணோம், பைபிளை படிச்சிருக்கீங்கல்ல, பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட. யாரு ஒப்புவித்தது? நான் மனம் திரும்பி இருந்தேன்னா எனக்கு விசுவாசம் இருக்கும். மனம் திரும்பாதவனுக்கு விசுவாசம் இருக்காது. என்னுடைய அஸ்திவாரம் வேத வார்த்தையில் இருக்குங்க. அப்போஸ்தலருடைய வார்த்தையில் இருக்கு. மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு இருக்குங்க. ஆண்டவருடைய வார்த்தை. அவரை விட ஞானமா யாரும் போதிக்க முடியாது. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுறார். ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். சாமுவேலை போல சொல்லும், கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நடத்தப்பட்டால் வேதத்திலிருந்து புது புது வெளிச்சம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது தப்பு, இது ரைட்டு, நோ லெஃப்ட் ஹேண்ட், ப்ளீஸ் ஸ்டாண்ட் ரைட், வலதுபுறம் போ, இடதுபுறம் போகாத, இது பாவம், இது நீதி, இது சரி, இது தப்பு. ஆவியானவர் நம்மை சரியாய் செம்மையான
சத்திய வழியிலே நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் 25ஆம் வசனம், மார்க் 4:25, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா நேற்று எனக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பிரபாகர் நீ அப்படி அலட்டி சத்தத்தை உயர்த்தி அரட்டி உருட்டி எல்லாம் கீழ்ப்படிய வைக்க வேண்டியதில்லை. சபையை ஏன் அப்படி அரட்டின உருட்டின? உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற, உன்னுடைய ஆளுமையை, உன்னுடைய சீனியாரிட்டிய பயன்படுத்துற, என்னைய போல தாழ்மையா இல்லை, அடாவடி பண்ற. நேற்று ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க வந்து நிற்கும் பொழுது நான் தாழ்மையாய் உணர்வடைந்து ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி குணப்பட்டு நான் மேசையை குத்துறதோ ஜனங்களை அரட்டி உருட்டுறதோ எந்த நீதியும் நடத்திக்க மாட்டாதாண்டவரே, ஆவியானவரே என்கிட்ட பேசுனது போல இவங்ககிட்டையும் பேசிருங்கன்னு நான் இருந்தேன்னு சொன்னா, உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய வார்த்தையை ஆவியானவர் தாங்குவார். ஆமென். உள்ளவன் எவனோ, உண்மை உள்ளவன் எவனோ, நேர்மை உள்ளவன் எவனோ, அது மாத்திரம் இல்ல. திரும்ப எரேமியாவுக்கு வாங்க, 13ஆம் வசனம், 3:13. எரேமியா 3:13. நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள். ஒத்துக்கொள்ங்கிற வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா, only acknowledge your guilt. அதாவது விரோதமாய் துரோகம் பண்ணி ஒவ்வொரு முறையும் நான் தேவன் எனக்கு கொடுக்கிற வெளிச்சத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது ஆவியானவர் கையை பிடிச்சி என்னை நடத்த சித்தம் கொண்டு என்னோட பேசும் பொழுது அதெல்லாம் பார்த்துக்கிறோம். நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நான் என்னுடைய பெருமையிலும் என்னுடைய சுயநலத்திலும் என்னுடைய அடாவடித்தனத்திலும் நான் ஆளுமையிலும் உன்னை செய்தேன்னா கர்த்தர் எனக்கு பேசுகிற வார்த்தை, ஏய் நீ பெரிய டெரரிஸ்டா. டெரரிஸ்ட்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? விரோதமாய் துரோகம் பண்ணி அப்படின்னா இங்கிலீஷ்ல you rebelled against the Lord. ஹலோ, விழித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு வைக்கிற பேரு, அவருக்கு கொடுக்கிற வெளிச்சத்துக்கு நான் கீழ்ப்படியலன்னா you are a rebel. எனக்கு விரோதி நீ. நமக்கு எல்லாருக்கும் புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள்லாம் தெரியும். கர்த்தர் நமக்கு நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்ப இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் பட்சத்துல இல்லாம நான் அவருக்கு விரோதி ஆயிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்துல யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? அருமையான சிந்தனை. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தா எனக்கு ஒருத்தரும் செய்ய முடியாது. பிரதம மந்திரியா இருக்கட்டும், இன்னும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவாக கூட இருக்கட்டும், ராஜாதி ராஜா என் ஆண்டவர், அவருடைய ஆளுமையில் உள்ள எனக்கு அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நான் எனக்கு கிடைக்கிற வெளிச்சத்துக்கு உண்மையா இல்லாமல் கர்த்தர் எனக்கு விரோதமாகிவிட்டார், நமக்கு யார் உதவி செய்ய முடியும்? எபிரேயர் 13 எழுதி எடுக்க தேவையில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும்.
நீங்கள் பொருளாசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு போதும் என்று இருந்தால் கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதை அப்படியே எதிர்ப்பகமாக்கி பாருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இல்ல, கர்த்தர் எனக்கு சகாயர் அல்ல. எந்த பணக்காரன் எனக்கு தாங்க முடியும் என் ஊழியத்தையோ என்னுடைய குடும்பத்தையோ? ஆவியானவர் எனக்கு சவால் விட்டார் சில மாதங்களுக்கு முன்பாக. எப்படி சவால் தெரியுமா? முகத்தாட்சியம் இல்லாம நீ 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, சபையில பிரசங்கம் பண்ணாலும் சரி, எங்க பிரசங்கம் பண்ணாலும் சரி, அங்க உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்வர்யவான்களையோ படிப்பாளிகளையோ பெரிய பெரிய பிரபுக்களையோ முகத்தாட்சியம் இல்லாமல் நான் சொல்ற வார்த்தைய சொல்லணும். அப்படி சொல்லலன்னு சொன்னா உன் வார்த்தையை நான் தாங்க மாட்டேங்கிற. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். நீங்கள்லாம் அருமையாய் அநேகம் பேரை நடத்துகிற ஊழியக்காரர்கள், பாஸ்டர், நல்லது. உங்களை ஆவியானவர் தாங்கணும்னு சொன்னா நீங்களும் அப்படிதான் இருக்கணும். எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல. ஒருவேளை உங்களை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்திருந்தால் முகத்தாட்சணியம் இல்லாமல், ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பார்க்காமல், படித்தவன் என்றும் தற்குறி என்றும் பாராமல், ஐயோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு மனுஷனை பார்க்குறேன், அவன் எனக்கு 10ல் 1 பங்கு கொடுக்குறவன் இல்லை, என் குடும்பத்தையே தாங்கிறவன், அவன் தசமபாகம் கொடுக்கறத நிறுத்திட்டான்னா என் குழப்ப அந்தோ. ஆகையினால சொல்ல வந்த வார்த்தையை அப்படியே இங்கிட்டு திருப்பி வேறொரு மனுஷனை பார்த்து, ஒரு படிக்காதவன் இருப்பான் அல்லது ஏழை இருப்பான், அவனை எத்தனை திட்டு வாங்கினாலும் ஐயா சொல்லுங்கயா அப்படிப்பான், அவனை திட்டிட்டு போயிடுறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத, கர்த்தருடைய கரம் தாங்க முடியாத, உண்மை இல்லாத ஊழியக்காரர்கள். ஆண்டவர் எனக்கு போதித்ததை தான் உங்களுக்கு போதிக்கிறேன். You are a rebel. நீ கொள்ளக்காரன். You are a terrorist. இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. இந்த தீர்க்கதரிசி சொல்லுவான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, கீழ்ப்படியாதவர்களே. இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை தீர்க்கதரிசி சொல்லுவான். இப்படி போறாருங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் திரும்ப திரும்ப எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லைங்க, எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க. நான் உங்கள் நாயகர். அல்லேலூயா. அமெரிக்காவில் புருஷன் இருப்பார், டாலர்ல சம்பாதிப்பார். கொண்டாட்டி இந்த ஊர்ல இருப்பா. நான் பார்த்ததான் பேசுறேன். மீன் மார்க்கெட்ல போய் 500 ரூபா சொன்னா 500 ரூபா கொடுத்து மீனை வாங்கிட்டு வந்துடும். அந்த வீட்டு எவ்வளவுக்குமா வாங்கினா 500 ரூபாய்க்கு. உனக்கெல்லாம் உன் புருஷன் அமெரிக்காவில் இருக்கிறாரு, டாலர்ல சம்பாதிப்பாரு. நாங்க 500 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? நாங்க பேரம் பேசி அதை 400 ரூபாய்க்கு 300 ஆக்கி அரை மணி நேரம் தொண்டை தண்ணி போக. அருமையான சகோதரர்களே, உணர்வடையணும். கர்த்தர் என் நாயகர் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வார்த்தை. நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலியா. உற்சாகமா அல்லேலியா சொல்லுங்க. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்ன, நான் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னா அவர் எனக்கு நாயகர், சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர், என்னுடைய புருஷன், என் தலைமை.
என்னைய போஷிக்க முடியாதா? எவ்வளவு பாசிட்டிவா சொல்றான்னு பாருங்க. என்னுடைய ஆவி சரியா இருந்தால், நான் என் தேவனை நாயகராக என் புருஷனாய் நான் வைத்திருந்தால், இந்த உலகத்தில் எத்தனை புருஷர்கள் என்னை வசப்படுத்தினாலும், நயங்காட்டி அழைத்தாலும், பொருளாசையில ஈர்க்கப்பட்டாலும், மனைவியை அல்லாத வேறொரு ஸ்திரீயினுடைய ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டாலும், என்னை நானே உயர்த்த சோதிக்கப்பட்டாலும், நான் உண்மை உள்ளவனாய் இருந்தால், நீ மாத்திரம் மனம் திரும்பிடு. நீ மனம் திரும்பிட்டேன்னா உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். ஆண்டவரே, நான் என் சபையை சரியா நடத்தணும்னு சொன்னா, நீர் என் வார்த்தையை தாங்கணும்னு சொன்னா, உம்மை மாத்திரமே நான் நாயகராக புருஷனாய் வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல எதுவும் எத்தனை பேர் கூட்டம் கூடி, எவ்வளவு பிரபுக்கள் ஐஸ்வர்யவான்கள் கூடி என்னைய சப்போர்ட் பண்ணாலும் யாரும் என்னைய தாங்க முடியாது. கர்த்தர் எனக்கு விரோதமாயிட்டா எந்த பெரிய அதிகாரம் உடையவனும் பிரைம் மினிஸ்டரும் என்னைய பாதுகாக்க முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Make sure that God is your husband. கர்த்தர் உங்கள் நாயகர் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களால் நடத்தப்படுகிற எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்கள் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தேவன் உங்களை நல்ல மேய்ப்பர்களாய், நல்ல ஆடுகளை கொடுத்து உங்களை மேய்ச்சை செய்து, பவுலை போல நீங்க சொல்லுவீங்க. பவுல் சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அல்லவோ கர்த்தருடைய நாளிலே எனக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். தெசலோனிக்க சபையை பார்த்து ஒரு நாள் வரும், அந்த நித்தியத்திலே போய் நீங்க நிப்பீங்க. நீங்க போதிச்ச 10 பேரா இருக்கட்டும், 10,000 பேரா இருக்கட்டும், அவங்க இதோ இந்த தேவ மனுஷன் தான் ஆண்டவரே உங்கள்கிட்ட எங்களை கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்படின்னு அவங்க நன்றியுடையவர்களா இருப்பாங்க. வெல்டன். பவுல் சவுலா இருந்த உடனே பவுலாக்குனேன் நானு, நீ நல்ல ஊழியக்காரன், உத்தமனமானவன் அப்படின்னு, இந்த உனக்கு கிரீடம், நீ கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் கிரீடம் பாரு. அது எப்படி இருக்கும்? அப்படி இல்லாமல் மாறா சிந்திச்சு பாருங்க. வார்த்தையின்படி தான் பேசுறேன். இயேசு வாழ்ந்த காலத்துல குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களேன்னு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? ஒரு சில வெளிப்படையான மனுஷருக்கு முன்பான நீதிகளை செய்து வைத்துக் கொண்டு நாங்கள் நீதிமான்கள், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவகுமாரனையே அவன் பேச்ச கேட்காத, அவன் ஓய்வு நாளவே அனுசரிக்கல. அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே. உணர்வடைவோம். நான் கடைபிடிக்கிற நீதி மனுஷருக்கு முன்பானதா, கர்த்தருக்கு முன்பானதா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா, அல்லது நான் ஜனங்களை என் பட்சத்தில் வைத்துக் கொண்டு நான் தலைவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன்? நான் இப்ப அடிக்கடி தாராளமாய் பேசுகிறேன். நான் என்ன கட்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? என் பின்னாடி கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு எனக்கு பின்னாடி 300 பேர் இருக்கிறான்னு சொல்றதுக்கு, ஏய், நான் பிடிச்சிருக்கிற கொடி கர்த்தருடைய கொடி. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும். எந்த மனுஷனும் உன்னை தாங்க முடியாது. ஒரு நாளிலே அவருக்கு முன்பாக கைகட்டி நாம் நிற்க வேண்டும். இப்படி போகுதுங்க. 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். ஒருவேளை நான் பேசுறதெல்லாம் எரேமியாவில் ஏதோ பழைய ஏற்பாட்டு கதையை வச்சுக்கிட்டு தவ்வா இழுக்கிறாரு இந்த பிரதர், கொஞ்சம் உட்கார்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு சிந்தனை வருதா? எரேமியா, இந்த வார்த்தையை பாருங்க.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எவ்வளவு நேர்த்தியா புதிய ஏற்பாட்டை பேசுறாங்க பாருங்க. 4:4 எடுத்தவங்க வாக்குங்க. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். மனுஷருக்கு முன்பாக விருத்த சேதனம் பண்ணிட்டு நானும் யூதன்னு சொல்றையே, உன் இருதயத்தை பார்க்கிறேன், அங்கே நுனித்தோல் நீக்கப்படவில்லை. உன் ஆவியை பார்க்கிறேன், அந்த ஆவியிலே சுத்தமில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டை போதிக்கிறான். நாம இதெல்லாம் பழைய ஏற்பாடு அசட்டை பண்றோம். 5ஆம் அதிகாரத்துல இந்த தீர்க்கதரிசி எப்படி முடிக்கிறான்னு பாருங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31. எரேமியா 5:31. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? The prophets prophesy falsely. கள்ள தீர்க்கதரிசிகள், கிறிஸ்தவ உலகம் அவர்களால் நிரம்பி இருக்கிறது. கடிந்து கொள்ளக்கூடாது. நாய் குட்டியை தடவி கொடுக்கிற மாதிரி தடவி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய ஜனம், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களுடைய பாவத்தை குறித்து அவர்களை கண்டித்து திரும்பு விசுவாசி அப்படின்னு சொல்றதற்கு நேர்மை இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். நீங்க பாஸ்டர் சிஸ்டம் நம்புறீங்களோ, மூப்பர் சிஸ்டம் நம்புறீங்களோ? எங்க சபையில பாஸ்டர்களே இல்லை. அதனால சில மூப்பர்கள் பாஸ்டர்களை விட கேடு கெட்டவர்களா இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். நான் பட்சபாதம் இல்லாதவர். 2 மூப்பர்கள் இருந்தால் 2 பேரும் கூட்டு களவாணிகள். நான் சீனியர், நீ எனக்கு உங்க பாசையில், நான் பாஸ்டர், நீ அசிஸ்டன்ட் பாஸ்டர். நான் எதையும் பேசினேன்னா நீ அதை டங்னு தட்டி ஜால்ரா போடணும், எதிர்த்துடக்கூடாது. கூட்டு களவாணிகள். தீர்க்கதரிசி சொல்றான், ஒருவன் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றான், இன்னொருவன் அவனை பயன்படுத்தி ஆளுகிறார்கள். சரி, பாஸ்டரும் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் தான் இப்படி இருக்கிறாங்க. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நிர்பந்தமான நிலை. இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ உலகமே இப்படிதான் இருக்கு. 2 மூப்பர்களோ 2 பாஸ்டர்களோ கூட்டுக்களவாணிகளாய் சபையை நடத்துகிறார்கள். ஜனங்களுக்கு அதுவே போதும். எங்களை முட்டாள்னு திட்டிடக்கூடாது, மடத்தனமா இருக்குன்னு சொல்லி எங்களை கடிந்து கொள்ளக்கூடாது. தடை கொடுத்துட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருவோம். நாங்க உங்களுக்கு சேர வேண்டியதை காணிக்கை பொட்டியில போட்டுருவோம். உங்களுக்கு சேர வேண்டிய கவரு உங்க பைக்கு போயிடும். இப்படியே இருங்க பாஸ்டர். நீங்க யாராவது அப்படியே கூப்பிட்டு ஒரு விசிட்டிங் பிரீச்சர் வந்தாலும் அவரும் கூட்டு களவாணிகள் உங்களோட சேர்ந்தே அவரும் களவாணித்தனம் பண்ணணும். இதுதான் எங்களுக்கு பிரியம். ஐயோ, சபைகள் இப்படி இருக்கிறதே. கர்த்தர் வயிறு எரிகிறார். சபையை ஆளுகை செய்கிற மூப்பர்களோ பாஸ்டர்களோ இப்படி இருக்கிறார்கள். ஜனங்களும் அதிலே திருப்தியா இருக்கிறார்கள்.
முடிவிலே என்ன செய்வீர்கள்? நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன செய்வீர்கள்? நித்தியத்திலே போய் நின்று என்ன சொல்லுவீர்கள்? சிந்திங்க. எனக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது. கேள்வி கேட்டிருக்கேன், சிந்திங்க. கர்த்தருக்கு சித்தமான தொடருகிறேன். நம்மோடு கர்த்தர் இருப்பாரா?